அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கருவாட்டு சம்பல் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருவாட்டு சம்பல் சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது அம்புட்டு ஒரு ருசியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அதை விட பெஸ்ட்டு கஞ்சி, பழைய கஞ்சி கூட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. இப்போ கடாயை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, இந்த கருவாடு பேர் நெய் மீன் கருவாடு, அதாவது வஞ்சிர மீன் கருவாடு, சீலா கருவாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த கருவாடில் 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது ஆயிலில் போட்டு அரை வேக்காடுக்கு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரை வேக்காடுக்கு வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் ஸ்மால் வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கருவேப்பிலை கொத்து போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பொரிச்சு வச்சுருக்க கருவாடை சேர்த்து நல்லா நச்சு விட்டு கிண்டலாம். இது கருவாட்டிலே உப்பு இருக்கும். உங்களுக்கு உப்பு பார்த்துக்கிட்டு தேவைக்கு ஏற்பனா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5-6 வெள்ளைப்பூடு நச்சு போட்டிருக்கேன். தோல் உரிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே நச்சு போட்டுக்கலாம். இந்த வெள்ளைப்பூடு போடும்போது நல்ல ஸ்மெல் வரும். இப்போ அது கூட நல்லா பெரிய உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கருவாட்டு சம்பல் செய்யும்போது உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்க. இதுக்கு எந்த ஒரு தூளுமே தேவை கிடையாது. வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், எந்த ஒரு தூளுமே, வீட்டு குழம்பு தூள் எந்த ஒரு தூளுமே தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எப்பயுமே செய்யும்போது ஸ்லிம்லேயே வச்சு செய்யுங்க. ஸ்லிம்லேயே வச்சு செஞ்சாலே அதுக்கு டேஸ்ட்டு அதிகரிக்கும். நீங்கள் ஹையில் வச்சு செஞ்சாலும் எந்த இதுவுமே இது சுவை கிடைக்காது உங்களுக்கு. ஸ்லிம்லேயே வச்சு செய்யும்போது அதிகமான டேஸ்ட். எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் இது செய்யும்போது ஸ்லிம்லேயே வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருவாடு சம்பா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் வேறு கருவாடு போட்டு செய்யலாம். நெத்திலி கருவாடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெத்திலி கருவாடுக்கு நல்லாயிருக்கும். இது பழைய கஞ்சி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஓகே.